ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதியை கொன்று நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இரட்டை கொலையில் தொடர்புடையதாக 3 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடையதாக 3 பேரிடம் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் மணிகண்டன். நிச்சயமாக சிந்துஜா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேகரையான் தோட்டம் என்ற இடத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 10 பவுன் நகைக்காக தோட்டத்தை வீட்டில் வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் என்ற வயதான தம்பதியை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி, எஸ்பி என பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அருகில் வசிக்கும் பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சிவகிரி காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா பதிவு, செல்போன் தொடர்பு பதிவு, ஏற்கனவே ஆதாய கொலைகள் செய்த நபர்கள் குறித்த விவரங்கள் என பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அதே போல 200 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கொண்ட சிறப்பு குழுவின் மூலம் கோம்பிங் ஆபரேஷன் என்ற அடிப்படையில் சிவகிரி பகுதி முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட சுமார் 19 நாட்களாக தடயங்கள் எதுவும் கிடைக்காமல் குற்றவாளிகளை பிடிப்பதில் போலீசாருக்கு சமயம் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு 3 பேரை பிடித்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து கொள்ளையடித்த நகைகள் மீட்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பிடிபட்டுள்ள நபர்களின் விவரங்கள் வெளியிட்டால் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் பதுங்க நேரிடும் என்பதால் பிடிபட்டுள்ள நபர்கள் குறித்த எந்த விவரமும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. எனினும் தற்போது பிடிபட்டுள்ள நபர்களை ரகசிய இடத்தில் வைத்து கொலை சம்பவம் குறித்தும் அவர்களது கூட்டாளிகள் குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.